கைஸ் ஆக்சுவலி தைராய்டுங்கிறது நிறைய லேடிஸ்க்கு இருக்குது. அண்ட் சேம் டைம் என்கிட்ட பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி தைராய்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. சேம் டைம் டேப்லெட் இதெல்லாம் போட்டு அண்ட் டாக்டர்ஸ் வந்து நிறைய மெடிடேஷன்லாம் கொடுத்து ஒன்றுமே ஒர்க் ஆகவே இல்லை. சேம் டைம் அவங்க குறையும், தைராய்டு லெவல் குறையும், பட் மறுபடியும் ஏறிடும். பிகாஸ் அவங்க லைஃப் ஸ்டைல் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது, சரிங்களா? பட் நான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணேன். அந்த ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா அவங்க ஈஸியாக 12 தைராய்டுலேருந்து 5 கொண்டு வந்துட்டாங்க. கைஸ் என்னோட ப்ரூஃபோட காமிக்கும். நான் வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து நான் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, தைராய்டுனா ஒரு பேசிக்காக இது சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க சொல்லுவேன். பட் நான் வந்து என்ன அப்ளை பண்ணேன் உங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துச்சு அப்படிங்கிறத நான் கிளியராக சொல்லிட்டு இருக்கேன், புரியுதுங்களா? பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபேக் ஜஸ்ட் லைக் தட் வந்து நான் தைராய்டு குறைக்கலாம் இதை பண்ணுங்க அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன். இது குறைச்சிருக்காங்க, இவங்க என்ன பண்ணாங்கிறத நான் சொல்கிறேன், சரியா? இட் வில் ஒர்க் 100% ஃபார் யூ, சரியா? அவங்களுக்கு ஆக்சுவலி வந்து 35 ஏஜ் ஆகுது. அவங்க 8 கிலோ குறைச்சிருக்காங்க. சேம் டைம் பார்த்தீங்கன்னா 6லேருந்து 7 பாயிண்ட் வந்து தைராய்டு குறைச்சிருக்காங்க, சரியா? ஸோ அது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து டயட்டில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுனா ஃபாலோ பண்ணக்கூடாது, சரியா? நீங்கள் கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக மறுபடியும் வெயிட் ஏறிடுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். நீங்கள் ஈஸியாக உங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் இட்லி இருக்கா, அது கூட கொஞ்சம் வந்து எக் ஆட் பண்ணிக்கோங்க, அதுக்கு கொஞ்சம் நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள். நம்ம லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா லைக் உங்கள்கிட்ட ரைஸ் அப்படிங்க கரெக்டாக, அது கூட வந்து எக்கோ இல்லை ஸ்ப்ரவுட்ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சேம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ். அந்த டின்னருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சோயா சங்க்ஸோ, அதோட சப்பாத்தி, அதோட வெஜிடபிள்ஸ் இல்லை ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் பேலன்ஸ்டாக லைஃப் ஸ்டைல் கொண்டு போகணும், சரிங்களா? பிகாஸ் ஆக்சுவலி அவங்க என்கிட்ட பேசுகிறப்ப தான் சொன்னாங்க, ப்ரோ நான் டயட் கஷ்டமாக நினச்சி அவங்கள்ட்ட ஜாயின் பண்ணேன், பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ப்ரோ இவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் மாதிரி ஈஸி லைஃப் ஸ்டைலுக்குள்ள போகிறப்போ மாதத்துக்கு 2லேருந்து 3 கிலோ குறையும். பிகாஸ் அவங்க 4 மாதம் வரை 8 கிலோ தான் குறைச்சிருக்காங்க. ஆனால் அவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அந்த தைராய்டு லெவலும் கம்மியாக இருக்குது. அண்ட் சேம் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் போயிட்டாங்க, கரெக்டாக? பிகாஸ் நீங்கள் நினைக்கலாம் தைராய்டு கம்மி பண்ண 4 மாதம் ஆகாது அப்படின்னு நினைக்கலாம். பட் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை ஃபாஸ்ட்டாக பண்ணாலுமே அது மறுபடியும் ஏறதுக்கு 90% சான்சஸ் இருக்குது, கைஸ். அண்ட் சேம் டைம் அதனால தான் சொல்கிறேன், பொறுமையாக குறைங்க, ஸ்லோவாக குறைங்கன்னு சொல்லிட்டு, சரியா? ஸோ டயட்டுக்கு மாதிரி பேலன்ஸாக வச்சுக்கோங்க, சரியா? நான் உங்களுக்கு லேடிஸ் அவங்கள்ட்ட ஒன்று சொல்லி அவன் ஆக்சுவலி அவங்கள்ட்ட சொல்கிறப்ப என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்குள்ள இருக்கனால என்னோட பசங்களும் அதை பார்த்து ஃபாலோ பண்ணுறாங்க ப்ரோ, அவங்களும் ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்கிட்ட ப்ரூஃபாகவே இருக்குது. ஆக்சுவலி நான் வீடியோ ரிவ்யூ தான் எடுத்திருந்தேன், அதை நான் கண்டிப்பாக நான் போஸ்ட் போடுறேன். நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஆக்சுவலி அவங்க தான் சொன்னாங்க, ப்ரோ நீங்கள் வந்து ஹோம் ஃபுட்ஸ் டயட்னு சொல்லாதீங்க ப்ரோ, நீங்கள் வந்து லைஃப் ஸ்டைல் டயட்னு சொல்லுங்கள், அதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க லைஃபே சேஞ்ச் ஆயிருக்கு. அவங்களாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவங்க சொல்கிறப்போ ப்ரோ ஒரு டெஸ்ட்டு வந்து நான் பார்க்குறப்பையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எல்லா வாட்டியும் 12 இருக்கும், ஏறிட்டே தான் இருக்குமே தவிர இறங்கியே தொலையாது. அண்ட் சேம் டைம் எனக்கு அதை பார்க்குறமா செம்ம டிப்ரெஸ்டாக இருக்கும் ப்ரோ அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அண்ட் சேம் டைம் கடைசியாக 3 இருக்க ப்ரோ நானா ப்ரோ 3 வந்துட்டேன், 5 இருக்கப்போ ப்ரோ நானா ப்ரோ 5 வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கே வந்து செம்ம ஷாக்கிங்காக இருந்துச்சு, கைஸ். ஆக்சுவலி ஏன்னா குறையும், பட் இவ்வளோ ஸ்பீடாக அந்த சேம் டைம் 4 மாதத்தில் வந்து 2 பாயிண்ட்டுங்கிறது இட்ஸ் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் கேம். பட் எல்லாமே வந்து குறைஞ்சிருக்கு. அது காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த டயட் ஈஸியாக கொடுத்தாங்க தாங்க, சரியா? ஸோ டயட் வந்து எப்போவுமே இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க, சரியா? அண்ட் தென் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா அவங்கள ஒர்க் அவுட்டே பண்ண முடியாது. ஆக்சுவலி அவங்களுக்கு சி செக்ஷன், சரியா? சி செக்ஷனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ண டைம் இல்லை. அண்ட் சிம்பிள் அவங்களை ஒர்க் அவுட் பண்ண முடியாது. பிகாஸ் அவங்களோட ஒரு 6 months பேபி வேறு இருக்காங்க, போஸ்ட் ப்ரெக்னன்சி தான். ஸோ என்ன பண்ணேன்னா பேசிக்கான ஒர்க் அவுட்ஸ் கொடுக்காம ஜஸ்ட் வாக்கிங் மட்டும் பண்ண சொன்னேன், சரியா? பட் வாக்கிங் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அழகாக டெய்லி வந்து 3K ஸ்டெப்ஸ், அப்புறம் 5K, அப்புறம் 10K, இந்த மாதிரி பேசிக்கான ஸ்டெப்ஸ் பண்ணனாலே அவங்க ஈஸியாக இது பண்ணாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து நீ ஜாயினே பண்ணாத, வெயிட் லாஸ் தான் ஆகாது, நீ வந்து தைராய்டு ரிவர்ஸ் ஆகாது, நீ தேவையில்லாமல் வந்து காசு செலவு பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க. பட் அது எல்லாத்தையுமே மாற்றிட்டேங்கிறப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டே கால் பண்ணி ப்ரோ பரவாயில்ல ப்ரோ தைராய்டை வந்து ரிவர்ஸ் பண்ணிட்டீங்க, ரொம்ப நன்றி ப்ரோ சொன்னாங்க. கைஸ் ஆக்சுவலி இதெல்லாம் ஏன் ஒன்று சொல்கிறேன்னா, ஆக்சுவலி நேற்று அந்த ரிவ்யூ கேட்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, கைஸ். ஏன்னா நிறைய பேர் தைராய்டில் கஷ்டப்படுறாங்க, நிறைய பேர் அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை வந்து குறைக்கிறாங்க, டேப்லெட் போடுறாங்க. பட் நம்ம வந்து ஒரு சிம்பிளான டயட் வச்சு நம்ம குறைச்சிட்டோமே அப்படிங்கிறப்போ ஐ எம் வெரி ஹாப்பி. அதனால் உங்களுக்கு அது அப்படியே அங்கங்கே வந்துடுது. ஸோ தட்ஸ் த திங். அண்ட் 3வது முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தைராய்டு குறைக்கணும்னு நினைக்காதீங்க, சரியா? நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தைராய்டு குறைஞ்சிடும். ரொம்ப சிம்பிள் கைஸ். திஸ் இஸ் வெரி சிம்பிள். நீங்கள் எல்லாம் என்ன நினைப்பீங்கன்னா தைராய்டு குறைக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும். டாக்டர் நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஸ்டில் நேற்று நான் பேசின கூட அவங்க டாக்டர் பேச சொல்லவே இல்லை ப்ரோ, டேப்லெட் தான் போடணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் நான் உங்கள்கிட்ட சொல்லுறதுன்னா, நீங்கள் தைராய்டை ஒதுக்கிடுங்க, வெயிட் லாஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் வெயிட் லாஸ் வந்து மாதத்துக்கு 2 கிலோவோ 3 கிலோவோ இந்த மாதிரி நீங்கள் குறைக்க பிளான் பண்ணிங்க அப்படின்னாலே அழகாக வந்து பார்த்தீங்கன்னா 4 மாதத்துல வந்து ஒரு 8லேருந்து 10 கிலோ குறைச்சிடலாம், சரியா? அந்த 10 கிலோ குறைச்சிங்க அப்படின்னாலே தைராய்டு 100% குறைஞ்சிடும். நான் இவங்க வந்து தைராய்டுக்காக ஸ்பெசிஃபிக்காக டயட் அந்த மாதிரிலாம் நான் பிளான் பண்ணல. நான் வெயிட் லாஸை பிளான் பண்ணேன். அண்ட் சேம் டைம் கொஞ்சம் அதுக்கேற்ற ஃபுட்ஸ்னால் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணல, லைக் தைராய்டுக்கு ஏற்ற மாதிரி. அதுலேயே உங்களுக்கு பக்காவான ரிசல்ட் வந்துருச்சு, சரிங்களா? கைஸ் ஆக்சுவலி நான் இவ்வளோ ஈஸியாக நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இதை மட்டும் நீங்கள் 3 மாதம் ஃபாலோ பண்ணி, நான் 3லேருந்து 4 மாதம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் தைராய்டு லெவல் ஈஸியாக குறையும். 35 வயசில் அவங்களே குறைச்சிட்டாங்க, உங்களால் குறைக்க முடியாதா? ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.